ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்தே நமக்கு கோல்டு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. 250 கிராம், அரை கிராமு, 1 கிராம்லேருந்தே நமக்கு கோல்டு காயின் வந்து கிடைக்கும். 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,905 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து கிராமுக்கு 95 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கோல்டு ரேட் வந்து இந்த ஒரு 1 மந்த்தாகவே வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து 100 மில்லிகிராமுக்கு ஜிஆர்டியில் எப்படி கால்குலேஷன் போடுவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் கால்குலேட் பண்ணும்போது 795 ரூபா வருது. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து அதை டை சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஃபால்ட்டாக வந்து 75 ருபீஸ் போடுறாங்க மில்லிகிராம் காயின்ஸுக்கு. அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 870 ருபீஸ் வருது. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% போடுறாங்க. இந்த 870க்கு 3% நம்ம போடும்போது 26 ருபீஸ் வருது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னா 896 ருபீஸு. இப்போ 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 896 ருபீஸ் வேணும். ரவுண்டாக நம்ம 900 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பெரிய ஜுவல்லரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 100 மில்லிகிராம் வந்து ஒரு 5 டைம்ஸ் வாங்கினோம்னா அரை கிராம் கோல்டு காயின் ஆயிரும். அதே வந்து 10 டைம்ஸ் வாங்கும்போது 1 கிராம் கோல்டு காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து 250 கூட இருக்குது. நம்ம 250 கிராம் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.